மகாநதி சீரியல் இன்னைக்கான எபிசோடில் விஜய் காவேரிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. காவேரியும் வந்துடுறாங்க. விஜய் காணோன்னு தேடிட்டு இருக்காங்க. விஜயும் ஹலோ இங்கே தான் இருக்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. காவேரியும் வந்து உட்காடுறாங்க. காவேரியும் வந்து ரொம்ப நேரம் ஆகுதா, வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு சாரி அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயும் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. காவேரியும் ஏதாச்சும் ஆர்டர் பண்ணவா, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. விஜயும் இல்லை ஏதாவது முக்கியமான விஷயமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வெயிட்டரும் வந்துடுறாங்க. காவேரியும் ஏதாச்சும் ஆர்டர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விஜயும் சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்களும் ஆர்டரை வாங்கிட்டு போயிடுறாங்க. விஜயும் இப்போ சொல்லுங்கள் என்ன விஷயமா வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்முவோட படிப்பை பற்றி ஏதாவது பேசுகிறதுக்கு வர சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. காவேரியும் அதெல்லாம் இல்லை, அவள் தான் நல்லா படிக்கிற பொண்ணாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயும் அதானே அப்புறம் வேற என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. காவேரியும் விஜய் கிட்ட இத்தனை நாளாக நீங்கள் ஒரு விஷயத்தை கேட்டுட்டு இருந்தீங்கல்ல, அதுக்கு எஸ் சொல்லலாம்னு தான் உங்களை வர சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. விஜயும் ஹோ அம்முக்கு டெய்லியும் டியூஷன் சொல்லி தர சொல்லி கேட்டிருந்தேனே அதானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. காவேரியும் அது இல்லைங்க நம்மளை பற்றி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விஜயும் நம்மளை பற்றியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. காவேரியும் பொறுக்க முடியாமல் நான் சுற்றி வளைச்சலாம் சொல்லலை, டைரெக்டாகவே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் அம்மா என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கட்டாயப்படுத்திட்டு இருந்தாங்கல்ல, அந்த விஷயம் உங்களுக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போன்னு பார்த்து நீங்களும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிலாம் என்கிட்ட கேட்டிங்கல்ல, அதுக்கு தான் சரின்னு சொல்லலான்ட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. காவேரியும் அதுக்கப்புறமா நிறைய விஷயம்லாம் கிளாரிஃபை ஆக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விஜயும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்முவோட அம்மா இறந்ததுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிங்கல்ல, அதேமாதிரி நான் இறந்து போயிட்டா வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விஜய்க்கு கோவம் வந்துடுது. நல்ல விஷயம் பேச வந்துட்டு இப்படி தான் பேசிகிட்டு இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. சரி விடுங்க டென்ஷன் ஆகாதீங்க, நம்ம ஒரு வாக்கிங் போயிட்டே பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விஜயும் சரின்னு சொல்லிடுறாங்க. அவங்க ரெண்டு பேருமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க.